ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நியூ ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நியூ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலமாக எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ண அந்த நியூ ஏடிஎம் கார்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் இந்தியன் பேங்க் ஏடிஎம் மிஷின் சென்டர் போயிட்டு உங்களோட நியூ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் அப்படிங்கிற 3 லாங்குவேஜ் வந்து காட்டும். ஸோ நீங்கள் இதை செலக்ட் பண்ணாமல் கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் செட் பின் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதான் நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் 2 ஆப்ஷன் காட்டும். ஜென்ரேட் ஓடிபி, செட் பின். நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டு தான் செட் பின் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். ஸோ கரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தப்பாக என்டர் பண்ணால் நமக்கு எரர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் கரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்ட், இன்கரெக்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் திரும்ப பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர், திரும்ப உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். திரும்ப உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்டில் யாரோட நேம் இருக்குது அந்த நேமு, உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, மொபைல் நம்பர்லாம் காட்டும். கரெக்டான செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் கன்ஃபார்ம், கேன்சல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணதும் திரும்பவும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். ப்ராசஸ் ஆகிட்டு உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேல வரும். ஸோ நீங்கள் இப்போ வந்து கார்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திரும்பவும் ஏடிஎம் மிஷினில் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். கார்டை இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு முதல்ல வந்தது மாதிரி திரும்பவும் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணாமல் கீழே இருக்க நான் முதலே கிளிக் பண்ண மாதிரி ஜென்ரேட் செட் பின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 2 ஆப்ஷன் வரும். இதில் நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டோம், ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் செட் பின் அப்படின்னு இருக்கும். அந்த செட் பின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கரெக்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் ஓடிபி என்டர் பண்ண சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஓடிபி ஜென்ரேட் பண்ண முடிச்சதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கரெக்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கரெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் திரும்ப ப்ராசஸ் ஆகிட்டு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் என்டர் பண்ண சொல்லும். திரும்பவும் அதே 4 டிஜிட் பின்னை என்டர் பண்ணிவிட்டு ப்ரெஸ் ஹியர் டு கண்டினியூ அப்படின்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் அவ்வளோதாங்க, நம்ம வித்தின் செகண்ட்லேயே வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகி நியூ பின் வந்து செட் ஆயிரும். டிஸ்பிளேல வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இந்த மாதிரி சிம்பிளாகவே உங்களோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலமாக ஆக்டிவேட் பண்ணி பின் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.